வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா டிசம்பர் 23க்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா சென்னை விக்டோரியா அரங்கம் எங்கு அமைந்துள்ளது? சென்னை விக்டோரியா அரங்கம் எங்கு அமைந்துள்ளது? ரிப்பன் மாளிகை வளாகத்துக்குள்ளே அமைந்திருக்கு. 1888ஆம் ஆண்டு ஆங்கிலேயர் காலத்திய இந்த கட்டடம் சென்னையின் மிகப்பெரிய முதல் கூட்ட அரங்கமாகவும் நாடகம் திரைப்பட அரங்கமாகவும் திகழ்கிறது. இந்த கட்டிடத்தோட கட்டிடக்கலை எந்த வகையை சார்ந்தது அப்படின்னு பார்த்தோம்னா இந்தோ சாரசானிக் வகையை சார்ந்தது. இந்த கட்டிடத்தை திறந்து வைத்த ஆளுநர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா லார்ட் கன்னிமார் அவங்க தான் திறந்து வச்சாங்க. இந்த கட்டிடத்தில் தான் முதல்ல சினிமானா என்ன அப்படின்றதே திரையிடப்பட்டு காட்டப்பட்டது. 1895ஆம் ஆண்டு சென்னையில் சினிமா என்பது முதலில் இங்கு தான் திரையிடப்பட்டு காட்டப்பட்டது. அதாவது வெளிநாட்டில் இருக்க குறும்படங்கள் எல்லாத்தையும் ஒரு 10க்கு மேற்பட்ட குறும்படங்களை இந்த அரங்கத்தில் தான் போட்டு காட்டி இதுதான் சினிமா அப்படின்றத மக்களுக்கு சொன்னாங்க. தற்போது ரூபாய் 32.62 கோடியில் விக்டோரியா அரங்கம் பழமை மாறாமல் புதுப்பிக்கப்பட்டுள்ளது. இப்போ இதுதான் விஷயம். ரூபாய் 32.62 கோடியில் விக்டோரியா அரங்கம் புதுப்பிக்கப்பட்டிருக்கு. அடுத்து இந்தியா நியூசிலாந்து தடையற்ற வணிக ஒப்பந்தத்தின் நோக்கம் என்ன அல்லது இலக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அடுத்த 5 ஆண்டுகளில் இருதரப்பு வர்த்தகத்தை இரட்டிப்பாக்கவும் 15 ஆண்டுகளில் நியூசிலாந்தில் இருந்து இந்தியாவில் மேற்கொள்ளப்படும் முதலீட்டை ரூபாய் 1.80 லட்சம் கோடியாக அதிகரிக்கவும் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவிலிருந்து நியூசிலாந்துக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்ற 100% பொருட்களுக்கும் வரி விலக்கு அளிச்சிருக்காங்க. நியூசிலாந்துல இருந்து இந்தியாவுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்ற 95% பொருட்களுக்கு வரி விலக்கு அளிச்சிருக்காங்க. ஆல்ரெடி நியூசிலாந்து சில பொருட்களுக்கு இந்தியாவினுடைய சில பொருட்களுக்கு வரி விலக்கு தான் அமைச்சிருக்காங்க, வரி விலக்கு அளிச்சிருக்காங்க. தற்போது பார்த்தோம்னா 95% பொருட்களுக்கு வரி விலக்கு அளிச்சிருக்காங்க. இறக்குமதி வரியாக நியூசிலாந்து 2.3% வரியையும் இந்தியா 17.8% வரியையும் விதித்துள்ளன. 5 கண்கள் கூட்டமைப்பு அப்படின்றதுல ஒரு 5 நாடுகள் இருக்கு. ஆஸ்திரேலியா, பிரிட்டன், நியூசிலாந்து, அமெரிக்கா, கனடா. இதுல ஆஸ்திரேலியா கூட 2022லயே தடையற்ற வணிக ஒப்பந்தத்தை மேற்கொண்டுட்டாங்க. சமீபத்தில் பிரிட்டன் கூட மேற்கொண்டிருந்தாங்க. நியூசிலாந்து கூடயும் தடையற்ற வணிக ஒப்பந்தத்தை முடிச்சிட்டாங்க. அடுத்து அமெரிக்கா கூட தடையற்ற வணிக ஒப்பந்தத்தை மேற்கொள்வதற்காக இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தையில் இருக்கு. அதாவது அமெரிக்கா நம்ம நாட்டு பொருட்களுக்கு 50% வரியை விதிச்சிருக்காங்க. இப்போ அது எல்லாத்தையும் இது பண்ணி தடையற்ற வணிக ஒப்பந்தத்துக்காக பேச்சுவார்த்தை இறுதி கட்டத்தில் இருக்குது. கனடா கூட அடுத்து தடையற்ற வணிக ஒப்பந்தத்தை மேற்கொள்ளணும். நியூசிலாந்து பிரதமர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா கிறிஸ்டோபர் லக்சன். அவங்களுக்கும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் இடையில தான் தடையற்ற வணிக ஒப்பந்தம் நடைபெற்றது. அடுத்து பார்த்தோம்னா 304 மீட்டர் நீளமும் 40 மீட்டர் அகலமும் கொண்ட சரக்கு பெட்டக கப்பலை வெற்றிகரமாக கையாண்டு சாதனை படைத்தது எந்த துறைமுகம் அப்படின்னு பார்த்தோம்னா வஉசி துறைமுகம் தான். தூத்துக்குடியில் ஆரம்பிக்கப்பட்ட முதல் சுதேசி துறைமுகம் 1906 அக்டோபர் 16 வஉசி அவர்களால் வங்க பிரிவினை எதிர்த்து இவங்களால ஆங்கில முற்றுரிமையை எதிர்க்கிறதுக்காக சுதேசி அப்படின்ற ஒரு துறைமுகத்தை ஆரம்பிச்சிருப்பாங்க. அதாவது வஉசி துறைமுகம் அப்படின்ற ஒரு சுதேசி துறைமுகத்தை நம்மளே அதை ஆளணும் அப்படின்றதுக்காக அமைச்சிருப்பாங்க. இது இப்போ முதல்ல இவ்வளோ நீளமான ஒரு சரக்கு பெட்டக கப்பலை கையாண்டு வரலாற்று சாதனை படைச்சிருக்கு. 6724 TEU சரக்கு பெட்டகங்களை சுமக்கும் மிக நீளமான கப்பல் அப்படின்ற ஒரு பெருமையும் பெற்றிருக்கு. 2026ஆம் ஆண்டின் மிகச்சிறந்த SUV கார் என்ற விருதை எந்த கார் பெற்றது? மாருதி சுசுகி விக்டோரிஸ் ரகம் தான் 2026ஆம் ஆண்டினுடைய மிகச்சிறந்த SUV கார் அப்படின்ற விருதை பெற்றிருக்கு. அடுத்து 68வது தேசிய துப்பாக்கி சுடுதல் சாம்பியன்ஷிப் போட்டியில் தங்கம் வென்றவர்கள் யார்? ஆடவருக்கான 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் பிரிவு இறுதிப் போட்டியில் கிரண் அங்குஷ் ஜாதவ் 252.1 புள்ளிகள் பெற்று அதாவது தங்கப்பதக்கத்தை வென்றிருக்காரு. ஆடவருக்கான ஜூனியர் 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் பிரிவில் முகமது முர்தசா வானியா அப்படின்றவங்க 254.3 புள்ளிகள் பெற்று தங்கப்பதக்கத்தை வென்றிருக்காங்க. இந்த போட்டி எங்கே நடைபெற்றது அப்படின்னு பார்த்தோம்னா டெல்லியில் இருக்க போபால் என்ற இடத்துல தான் நடைபெற்றது. நாட்டின் மொத்த ஏலக்காய் உற்பத்தியில் எத்தனை சதவீதம் கேரளத்தில் உற்பத்தி ஆகிறது? நறுமண பொருட்கள் அப்படின்னாலே அது கேரளா தான். அதில்
68% வந்து உற்பத்தி ஆகுது. உலக அளவில் குவாத்தமாலாவை பின்னுக்கு தள்ளி சுமார் 40 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியா வந்து முதலிடத்துக்கு வந்திருக்காங்க. கேரளாவில் எவ்வளோ? 58%. அடுத்து மரவள்ளி கிழங்கிலிருந்து ஜவ்வரிசி உற்பத்தி செய்வதில் நாட்டிலேயே, அதாவது இந்தியாவிலேயே எந்த மாவட்டம் முதலிடத்தில் உள்ளது? தமிழ்நாட்டினுடைய சேலம் தான். மரவள்ளி கிழங்குலேருந்து ஜவ்வரிசி உற்பத்தி. அதுவே வந்து மரவள்ளி கிழங்கை வந்து அதிகமாக சாகுபடி பண்ணுறது எந்த மாநிலம் அப்படின்னு பார்த்தோம்னா நாட்டிலேயே கேரளா மாநிலம் தான் வந்து முதலிடத்தில் இருக்காங்க. ஜவ்வரிசி உற்பத்தி அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய சேலம், மரவள்ளி கிழங்கு சாகுபடினா கேரளா. அடுத்து விண்ணில் செயலிழந்த செயற்கைக்கோள் மீது ஏவுகணை வீசி தகர்க்கும் சோதனை எந்த ஆண்டு ரஷ்யா மேற்கொண்டது? 2021ஆம் ஆண்டு மேற்கொண்டது. இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ ஸ்டார்லிங்க் அப்படின்ற ஒரு நெட்வொர்க் தான் வந்து உக்ரைனுக்கு வந்து தகவல் தொடர்பு எல்லாத்தையும் வழங்குது அப்படின்றதுக்காக அந்த சேட்டலைட்டை வந்து சேதப்படுத்தணும் அப்படின்றதுக்காக S-500 ரக ஏவுகணையை பயன்படுத்தி கூரான இரும்பு துண்டுகளை வந்து அது மேலே போடணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இப்போ அந்த மேலே ஷார்ப்பான பொருள்லாம் படும்போது என்னாகும்? அந்த சேட்டலைட்லாம் வந்து டேமேஜ் ஆகும். அப்போ வந்து கரெக்டான கம்யூனிகேஷன் வந்து அதனால் பண்ண முடியாது. அப்போ கூரான இரும்பு துண்டை வந்து அதில் இது பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கூரான இரும்பு துண்டு பூமியிலேருந்து 550 கிலோமீட்டர் தொலைவில் இருக்க எல்லா பொருட்களையும், அதாவது நம்ம இந்த ஸ்டார்லிங்கை சேதப்படுத்தணும்னு போட்டாங்கன்னா அந்த ஸ்டார்லிங்கை மட்டும் அஃபெக்ட் பண்ணாது. அதாவது பூமியிலேருந்து 550 கிலோமீட்டர் தொலைவில் பறந்துட்டு இருக்க எல்லா பொருட்களையும் வந்து சேதப்படுத்தும் அப்படின்றாங்க. இந்த ஸ்டார்லிங்கோட சோலார் பேனல், அதாவது எந்த சேட்டலைட் இருக்கோ அந்த சேட்டலைட்டோட சோலார் பேனல் எல்லாத்தையுமே வந்து அஃபெக்ட் பண்ணும் அப்படின்றாங்க. இப்போ இது வந்து இந்த பொருளை போடுறதுனால வெறும் சேட்டலைட் மட்டும் அஃபெக்ட் ஆகாது, சர்வதேச விண்வெளி மையமும் வந்து அஃபெக்ட் ஆகும், சீனாவினுடைய டியாங்காங் விண்வெளி மையமும் வந்து அஃபெக்ட் ஆகும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி வந்து விண்ணில் செயலிழந்த செயற்கைக்கோள் மீது ஏவுகணையை வீசி தகர்க்கும் சோதனை, அதாவது ஏற்கனவே வந்து செயல் இழந்தது தான் வந்து செய்யறதுக்காக இவங்க வந்து ஒன்று ட்ரை பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து ஸ்டார்லிங்க்ன்றது இந்த கரண்ட்டில் உக்ரைன் கூட வந்து அவங்க தான் வந்து ஃபுல்லாக நெட்வொர்க் கனெக்ஷனை கொடுக்குறாங்க அப்படின்றதுனால அதை அஃபெக்ட் பண்ணணும் அப்படின்ட்டு முடிவு எடுத்திருக்காங்க ரஷ்யா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.